Hello students, 12th Maths Chapter 1 Exercise 1.1. If A equal to எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க then prove that A inverse equal to A transpose. இப்போ A inverse equal to A transpose எப்படி பண்ணுவோம்? எப்பவுமே LHS equal to RHS. First A inverse கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? ஃபார்முலாவில் A inverse equal to 1 by determinant A into adjoint of A. ஓகேவா? ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம், நெக்ஸ்ட் அட்ஜாயின் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா நம்ம ஈக்குவல்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, நமக்கு தெரிஞ்ச பேசிக் ப்ராப்பர்ட்டியை மல்டிபிள் வச்சு ஈஸியாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன, அது எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பை மல்டிப்ளையிங் A ஆன் போத் சைட்ஸ், ஏவால் நான் இந்த ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணிக்கிறேன். எப்படின்னா A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் A இன்ட்டு A இன்வர்ஸ் A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். நமக்கு ஜென்ரலாக தெரியும்ல, A இன்ட்டு A இன்வர்ஸ் என்ன, ஐ மேட்ரிக்ஸ். இப்போ எனக்கு இது 3x3 மேட்ரிக்ஸ்னால நான் I3ன்னு எழுதிக்கிறேன். இங்கே A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் நம்மளுக்கு பண்ணாலே எனக்கு I3 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும்னா, அப்போ இதோட ஈக்குவல் டு யார், இவங்க தானே. அப்போ நம்ம சிம்பிளாக இந்த ஈக்குவேஷனை வச்சே நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்படின்றத பாருங்கள். இப்போ A இன்ட்டு A நம்மளுக்கு இன்னொரு கண்டிஷனும் தெரியும். A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு I. இது நம்ம ஆர்த்தோகோனல் கண்டிஷனில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு எப்படி சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு எண்டிங்கில் I3 மேட்ரிக்ஸ் தான் வந்து கிடைக்குன்றது ஃபைனல் ஆன்சராக நம்மளால் தெரியுது. ஸோ நான் இப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் நான் போடணும். A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஆன்சர் I3 கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ A மேட்ரிக்ஸ் என்ன, 1/9. 1/9 minus 8 1 4 4 4 7 1 minus 8. இப்போ A டிரான்ஸ்போஸ்னா என்ன, 1/9 அப்படியே தான் வரும், வெளில இருக்கிறது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். A டிரான்ஸ்போஸ்னால் ரோ எலமெண்ட்டை காலம் எலமெண்ட்டாக மாறிடும். -8 1 4 4 4 7 1 -8 4. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரோ இன்ட்டு காலம் தான். இப்போ வெளில இருக்கிறது அப்படியே மல்டிபிள் ஆகிக்கும். 1/9 இன்ட்டு 1/9 1/81. இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -8 இன்ட்டு -8 64ன்னு வரும். -8 + 64ன்னு வருமா. 1 இன்ட்டு 1 1 4 இன்ட்டு 4 are 16. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் -8 இன்ட்டு 4 -32. 1 இன்ட்டு 4 + 4 4 7s are 28. இப்போ ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் -8 இன்ட்டு 1 -8. 1 இன்ட்டு -8 -8. 4 4s are 16 + 16 வரும். இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 4 இன்ட்டு -8 -32. 4 1s are 4 4 7s are 28. ஃபஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 4 4s are 16 + 4 4s are 16. 7 7s are 49. 4 into 1 4 4 into -8 -32. 4 into 7 + 28. 1 into -8 -8. -8 into 1 -8. 4 4s are 16 + 16. 1 into 4 4. -8 into 4 -32. 4 7s are 28. 1 into 1 1. 8 -8 into -8 + 64. 4 into 4 + 16. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 64 + 1 + 63 65 65 + 1 கேரி 81 வருது. 1/81 into 81 which is 4 + 28 32. 32 minus 32 0. This becomes -16 -16 + 16 0. The -32 24 28 + 4 -32 + 32 0. 16 + 16 32. 32 minus 32 + 49 81. 32 minus 32 வரும். 28 + 4 32. 32 minus 32 0. So -8 -8 -16 -16 0. 32 minus 32 0.
64 + 1 5 65 65 + 16 81. இப்போ நான் 81னால இந்த டோட்டல் மேட்ரிக்ஸும் டிவைட் பண்ணல. இந்த மேட்ரிக்ஸ் 1/81 நான் உள்ளே மல்டிபிள் பண்ணால் 81/81 வரும். ஸோ எனக்கு 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்மளுக்கு I3 மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ நான் இந்த கண்டிஷன் நம்மளுக்கு கொஷினில் இந்த கண்டிஷன் தான் கொடுத்தாங்க. பட் நம்ம ப்ரூவ் பண்ணது இந்த கண்டிஷன் தான். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா A × A டிரான்ஸ்போஸ் = I3. அப்போ A × A டிரான்ஸ்போஸ்னால் நமக்கு யார்? A × A இன்வர்ஸ். இப்போ நம்ம I3 என்னவா எடுத்தோம்? A × A இன்வர்ஸ் தானே நம்ம I3யாக எடுத்தோம். A × A இன்வர்ஸ் I3. ஸோ நான் ஏவால் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிட்டா டிவைட் பை ஏ பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷனை எனக்கு A டிரான்ஸ்போஸ் = A இன்வர்ஸ்னு வரும். இப்போ எப்படி பண்ணன்னு புரிஞ்சுதா? நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் ஏத தேவையில்ல. நீங்கள் எது வரைக்கும் எழுதலான்னா இந்த ஸ்டெப் இது ஃபுல்லாக இது வரைக்கும் எழுதிட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். A × A இன்வர்ஸ் = நீங்கள் எதுக்காக இந்த சம் இப்படி மாற்றிருக்கிறீங்கன்னு இதை டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்தர் ஸ்டெப் மூவ் பண்ணிவிட்டு கடைசியில் ஃபைனலாக இங்கே சம்மை கன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே சம்மை கன்க்ளூட் பண்ணிட்டு A டிரான்ஸ்போஸ் = A இன்வர்ஸ். இது நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதினேன். இப்போ இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போடலாமா? பப்ளிக்கில் மார்க் தருவாங்களா சார்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. கண்டிப்பாக மார்க் தரணும். வேலிடான ஸ்டெப் இருந்தால் கண்டிப்பாக மார்க் தருவாங்க. ஸோ தேங்க்யூ.